அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக புறக்கணித்து குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது காட்டமாக விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அண்மை செய்தியில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் அராஜக அரசியலில் நேர்மையாக தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்றும் அவர் கருத்தை முன்வைத்துள்ளார். தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் அராஜக ஆட்சியில் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கை இல்லை என்ற கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அண்மை தகவலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்தை முன்வைத்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக புறக்கணித்தது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது காட்டமாக விளக்கத்தை வழங்கியுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ஐயப்பன், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் தமிழக பாஜக இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக சற்று முன்னதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து பாஜகவினுடைய இருக்கக்கூடிய முக்கிய தலைவராக பார்க்கக்கூடிய மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பிலும் அவர் தெரிவித்ததாவது, பாஜகவும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. அனைத்து முக்கிய கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது என்பது செய்தி. புறக்கணிக்கப்படுவது தேர்தல் அல்ல, உண்மையில் புறக்கணிக்கப்படுவது திமுக தான். யாரும் நம்பிக்கையோடு போட்டி போடக்கூடிய தகுதியற்றது திமுக என்பதை அனைத்து கட்சிகளின் முடிவும் காண்பிக்கிறது. திமுக அராஜக ஆட்சியால் நேர்மையாக தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமையால் தேர்தல் புறக்கணிப்பு முடிவை எடுக்கும் கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவை 2026ஆம் ஆண்டு மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று அவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தமட்டிலும் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் அந்த ஒரு இடைத்தேர்தலை தமிழக மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த வாக்காளர்களை ஒரு வீட்டில் அடைத்து வைத்த ஒரு சம்பவமானது அரங்கேறியது. வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்களை ஆடு மாடுகளை போல் பட்டியல் அடைத்து வைத்திருந்த ஒரு சம்பவமானது அரங்கேறியது. இதன் விளைவாகவே தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதே போல கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சியை அனைத்து தரப்பட்ட மக்களும் பார்த்துவதாகவும், எல்லா துறைகளிலும் ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதாகவும், வேலையின்மை, பெண்கள் மற்றும் குழந்தைகள், முதியவர்கள், அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலையானது தற்பொழுது தமிழகத்தில் உருவாகி இருப்பதை பிரதிபலிக்கும் விதமாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் காட்டமாக இந்த ஒரு பதிவினை அவர் வெளியிட்டிருக்கிறார். பருணியா ஐயப்பன், விவரங்களுக்கு நன்றி.